பெருமாள்மணி இப்போ எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி. இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு இதன் மூலம் என்ன செய்தி, வரப்போகிறவர்களுக்கு என்ன செய்தி, எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு? இப்போ நிகழ்வுகளை எல்லாம் பார்க்குறப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கணக்கு போடுறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரோட பிம்பத்தை எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க. ஒரு திமுக தலைவர், ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த சமீபத்திய சந்திப்புகள் அவரை ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக உயர்த்துது. அவர் என்ன சொல்றாரு? டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்புக்கு எதிரான ஒரு பெரிய முகம் நான் தான் அப்படிங்கிறத அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இப்போ யாரெல்லாம் போய் பார்க்கல? பாஜக தலைவர்கள் போய் பார்க்கல, அஇஅதிமுக தலைவர்கள் போய் பார்க்கல, மற்ற எல்லாரும் இப்போ போய் பார்த்துட்டாங்க அல்லது ஃபோனில் நலம் விசாரிச்சுட்டாங்க. அப்போ இந்த ஒரு நிகழ்வை வச்சு அவருடைய பிம்பத்தை அவர் எங்க உயர்த்துறாரு பாருங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு மரபு ரீதியாகவே ஒன்று இருக்கு. குப்த பேரரசு கிருஷ்ணா துங்கபத்ராவை தாண்டி வந்ததில்லை, அசோக பேரரசு கிருஷ்ணா துங்கபத்ராவை தாண்டி வந்ததில்லை, முகலாய பேரரசு கிருஷ்ணா துங்கபத்ராவை தாண்டி வந்ததில்லை. காங்கிரஸ் அப்படி வந்தது, அண்ணா எதிர்த்து நின்று கூட்டணி அமைத்து காங்கிரசினுடைய வல்லாதிக்கத்தை வீழ்த்தினார். ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதை இன்றைக்கு பண்ணல. அவர் என்றைக்கு ஐயா மோடி அவர்கள் டெல்லியில ஜெயிச்சாரோ அன்றைக்கே அவருடைய அரசியல் ஒன்றே ஒன்றுதான், டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்பு. அதை அவர் எங்க இப்போ அதை எங்க கூர்மப்படுத்துறாருன்னா இந்த தேர்தலில் கூர்மப்படுத்துறாரு. இப்ப நீங்க எங்க கங்கை வந்தது, வைகை அங்க போய் நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க பாருங்க. வைகை கூட்டணி அமையுது, நீங்க அருமையா லீட் கொடுக்குறீங்க. கூட்டணி அமையுது. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஐயா மோடி அவர்கள் வருகிறார்கள். வைகை நதி தீரத்தில் ராமநாதபுரத்தில் போய் ஐயா இபிஎஸ் அவர்கள் கால் வைக்கிறார்கள். இங்க ஐயா ஓபிஎஸ் கூட்டணியை முறிக்கிறான்றாங்க. எப்படி அந்த மூவ் எப்படி நடக்குது பாருங்க. இந்த இடத்துல இது சிக்கலா இருக்காதா? திரு ஸ்டாலின் அவர்களே இவங்க எல்லாருமே விருப்பப்படலாம் இந்த அணிக்கு வரதுக்குன்னு, எப்படி அகாமடேட் அவர் மனசுல என்ன இருக்கும்? அதான் கேள்வி. ஐயா ஐயநாதன் ஐயா சொன்ன இடத்துல இருந்து நான் வரேன். அஇஅதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெற்று விடக்கூடாது, அது முதல் பாயிண்ட். ஓகே. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ இந்த இடத்துல ஐயா விஜய் அவர்கள் ஒரு பிளேயரா இருக்காரு. அப்போ நீங்க ஐயா ஸ்டாலின் கிட்ட 2026ல 234 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, கூட 4 நாடாளுமன்ற தொகுதிகளும் இருக்கு. அது ஏப்ரல் மாசம் ஒரு தேர்தல் வரும், 4 ராஜ்யசபா தேர்தல். அப்ப 234 எம்எல்ஏ இடங்களையும் இந்த 4 ராஜ்யசபா இடங்களையும் அவர் அப்படி பிளே பண்ணுவார். தன்னுடைய கூட்டணியில் அகாமடேட் பண்ண முடியாதவர்கள் விஜய் கூட்டணிக்கு போவதை உறுதிப்படுத்துவார். அப்போ 3 விஷயம் பண்ணுவார். திமுக கூட்டணியை மறுகட்டமைப்பு செய்வார். யாரு வெளியில போக? விஜய். விஜய் கூட்டணியை வலிமைப்படுத்துவார். அஇஅதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெறாமல் பார்த்துக் கொள்வார். இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குல்ல, ஓபிஎஸ் அவர்களோ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ இல்ல அன்புமணி அவர்களோ தாவேகாவுக்கு போவதாக சொல்லப்பட்டது. தாவேகா வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக உடனடியாக ஓபிஎஸ் அவர்களை பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்க முடியாதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவரை வலிமைப்படுத்துவார்? இல்ல, அரசியல் எப்பவுமே நம்ம ஒரு படி கூட ஜம்ப் பண்ண கூடாது. இப்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நரேட்டிவ் என்ன சொல்லப்படுகிறது? அது தேசிய கட்சி காங்கிரஸா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், டெல்லியில யார் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவங்க இங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. இதுல பெரும்பாலான தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சியினுடைய தலைவர்கள் உடன்படுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிர்வாக தலைநகரம் மட்டும் இல்ல, அரசியல் தலைநகரமாகவும் சென்னை தான் இருக்கணும். அரசியல் தலைநகரமா டெல்லி மாறிச்சுன்னா இங்க இருந்து அவங்க போய் பார்க்க முடியுமா? அவங்க தேசிய கட்சி ஒரு மாநில பொறுப்பாளர்னு ஒருத்தர் போடுவாங்க, அவர் கோவால இருப்பாரு இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருப்பாரு, அவரை போய் பார்ப்பாங்களா? இப்ப நான் கேட்பது மணி, இப்போ எல்லாரும் விருப்பத்தை தெரிவிக்கலாம். மறுகட்டமைப்பு கூட்டணியை செய்யறாங்கன்னா மறுகட்டமைப்புனா சிலரை வெளியில அனுப்பணும், சிலரை உள்ளுக்கு கொண்டு வரணும். என்ன நடக்கும்னா சிலரை திமுக சின்னத்திலே போட்டி போட சொல்லுவாரு. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தானே முக்கியம், அவர் அந்த இடத்தை தான் அவர் விட்டு கொடுக்கிறாரு. ஏன்னா இதுவரைக்கும் உள்ள கிராஃப அவர் மாத்திக்கிட்டே வர்றாருல்ல. அப்படி ஒரு வாய்ப்புன்னா இப்ப நீங்க மதிமுகவை எடுத்துக்கங்களேன். மதிமுகவோட எம்எல்ஏக்கள் இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் தானே. ஓகே. மதிமுகவோட எம்எல்ஏக்கள் இன்னைக்கு திமுக, மதிமுகவுக்கு இன்னைக்கு டெக்னிக்கலா ஒரே ஒரு எம்பி மட்டும் தானே இருக்காரு. அப்படி நிறுத்த வச்சிருவாங்க. ஆமா, நிறுத்துவாங்க. நீங்க இப்போ வேற சில கட்சிகள் வருதுன்னு வைங்க, அவங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களே திமுக இல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதுல ரொம்ப பெருங்கொண்ட தலைவர். அவர் இன்றைக்கு பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருப்பது அவரை பல மடங்கு பலப்படுத்தி இருக்கு. சரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா அதாவது அது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய சந்திப்பா பார்க்கணும். அது 2 ஈக்குவல்ஸான மீட்டிங் தான்.
இப்ப வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய ஒரு அதிகாரமிக்க தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் இந்த கேம் மாறுது இல்ல. சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட இருந்து, பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட இருந்துட்டு இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ஐயா ஓபிஎஸ் வெளியே வராருல, அவர் தன்னை பலப்படுத்துவார். அந்த இடம் தான் மணி. இப்போ நீங்க ஒரு சான்ஸ் சொன்னீங்க, சிலரை திமுக சிம்பல்லே போட்டி போடுவாங்க. ஆமா, ஓகே, அது மதிமுகவுக்கு ஃபிட் பண்ணிடுறோம். மத்தபடி தேமுதிக நிப்பாங்களான்னு தெரியல. இப்ப இல்ல நிச்சயமா, அதாவது தேமுதிக ஓபிஎஸ் அவர்களுக்கே கொடுக்கலன்னா சிக்கல் தானே. எப்படி எல்லாரும் இல்ல நீங்க இப்ப சந்திச்ச எல்லாருமே கூட்டணின்னு பார்க்காதீங்க. சந்திச்ச எல்லாருமே டெல்லியை எதிர்ப்பாங்க. நீங்க அதை மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அது திமுக கூட இருந்து எதிர்க்கிறாங்களா, விஜய் கூட போய் எதிர்க்கிறாங்களா, அது நமக்கு போக போக தெரியும். அதுக்கான ஆனா இந்த சந்திச்ச எல்லாரும் இருக்காங்க இல்ல, இவங்க எல்லாரும் இப்ப அண்ணன் சீமான் தனியா தான் இருக்க போறார். ஆனால் அவர் டெல்லி எல்லாதிக்கத்தை எதிர்ப்பார். இப்ப நீங்க சொல்றது இந்த சந்திப்பு வந்து திமுக கூட்டணியில் சேருவதற்காக மட்டும் இல்ல சார், இது வந்து எதிரிகள்ட்ட சேராம இல்ல சார். டெல்லி வல்லாதிக்கத்துக்கு எதிரா ஐயா மோடிக்கு எதிரா நான் இங்க இருக்கிறேன், நான் இதுதான் பெரிய, இவர்தான் இன்னைக்கு பெரிய தலைக்கட்டு போய் பார்த்தாச்சு. எந்த இடத்துல குறுக்கிட விரும்புறீங்க? பன்னீரை பொறுத்த மட்டும் அவர் டெல்லி வல்லாதிக்கத்தை எதிர்க்கிறது எதிர்க்கு இல்லையா, தற்சமயத்துக்கு பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதற்கான மரியாதை முக்கியம்ன்றார், முக்கியமான வார்த்தை. அதனால வந்து அவர் அந்த இந்த நடவடிக்கைகள்லாம் அதுதான் காமிக்குது. ஆனால் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருப்பாரா, 8 மாசம் கழிச்சு வந்து இதே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருப்பாரா அப்படின்றது அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு அவர் அந்த பாஜக எதிர்ப்பை கொண்டு போவார்ன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் அவருக்கு வந்து இபிஎஸ் தான் எதிரி. as long as அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்கிறவரையும் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தாதான் அவருக்கு அரசியல் அட்வான்டேஜ் அவருக்கு. ஆக்சுவலா அப்பதான் இபிஎஸ் அவர் வீழ்த்த முடியும். அவரு அந்த நிலைமை எடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு, எடுப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் திமுக வந்து இப்போ இமேஜ் ஸ்டாலின் தன்னோட பிம்பத்தை உயர்த்திருக்காரு இவர் சொன்னார்ல, ஒரு பிம்பத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா திமுக வந்து ரொம்ப ரோஜா பாதையில் நடைபோடலை. இப்போ ரோஜா பாதைகள் அது நடைபோடலை. அதுக்கு பல ஆன்டி இன்குபன்சிலாம் இருக்கு. இங்கே அதுக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்கு, அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, போதை மருந்து பிரச்சனை இருக்கு, நிறைவேறாத வாக்குறுதிகள் இருக்கு, ஆசிரியர் அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருக்கு. அவங்க பல நலத்திட்டங்கள் பெண்களுக்கான வாக்கு வங்கியை கவர்றாங்க. அந்த ப்ரோ இன்குபன்சி ஒரு பக்கம் இருந்தா கூட எதிரான பல விஷயங்கள் இருக்குல்ல. அதுல அந்த விஷயத்தை வந்து ஸ்டாலின் உணர்ந்திருக்காரு. நமக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தணும், கூட்டணியை பலவீனப்படுத்தணும். நம்ம ஸ்ட்ராங்காகிறோமோ இல்லையோ அவங்கள பலவீனப்படுத்தணும்ன்றதான் ஸ்டாலின் எதிரிகளை பலவீனப்படுத்துற அந்த விஷயத்துல இருக்கிற கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடைய மாட்டாங்களா? இப்ப எல்லாரும் வந்து நம்பர்ஸ் எல்லாம் குறையுதுன்னு வைங்களேன், நாங்க ஏற்கனவே அதிகமா கேட்டுட்டு இருக்கிறோம், நீங்க புது புது பிளேயர்ஸ் உள்ளுக்கு கொண்டாந்துட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்க அதிருப்தி அடைய வாய்ப்பு. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரே ஒரு இதுதான் சார், ஒரு திருப்தி என்னன்னா 3 தேர்தலை வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வரப்போற தேர்தலையும் எதிர்க்க சரியான கூட்டணிகள் அமையாத பலவீனமா இருக்க எதிர்கட்சிகள் இருந்தா வெற்றி இங்க நிச்சயம்ன்ற போது பொறுத்து நீங்க இருப்பாங்க. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட பொறுத்து இருப்பாங்க. ஆனால் இப்ப கமலஹாசன் வேற அங்க இருக்காரு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாம் அங்க இருக்கும்பொழுது தேமுதிகவும் சேர்ந்து பன்னீரும் போராட வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாலினுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த இடங்கள் கொடுக்கிறது பெரிய சேலஞ்ச். ஆனால் இவரெல்லாம் அவங்க கூட தான் இருப்பாங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் வருமானது நமக்கு தெரியாது. தற்சமயத்துக்கு மக்களுடைய பார்வையில அவருக்கு எதிரான ஒரு போக்கை வந்து இவர் எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த அரசியல் பிளேல வந்து ஒரு படி உயர போயிட்டேன்னு காமிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து அக்னீஸ்வரன் ஒரு பாயிண்ட் மட்டும் ஐயா, என் டைம் எடுத்தனால எனக்கு ஒரு நிமிஷம் சுருக்கம். அதாவது ஐயா எல்லாரும் அக்னீஸ்வரன் டைமுக்கு வந்துட்டோம் நம்ம. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவர் 98ல ஐயா டிடிவியை சந்திச்ச போது ஐயா டிடிவி அவரோட பீக்ல இருந்தாரு. 2001ல சின்னம்மாவினுடைய விசுவாசி அவர் இருந்தப்போ சின்னம்மா அவங்களுடைய பீக்ல இருந்தாங்க. இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்தது. ஐயா மோடி அவர்களை அவர் சந்தித்த பொழுது மோடி அவரோட பீக்ல இருந்தாரு. ஐயா இபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து அவர் பயணித்த பொழுது ஐயா இபிஎஸ் அவரோட பீக்ல இருக்காரு. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரோட பீக்ல இருக்கும்போது சந்திக்கிறாரு. அடுத்து இதே போல ஐயா விஜய் அவர்கள் அவரோட பீக் கேரியரை விட்டு அரசியலுக்குள்ள வராரு. அவரோட இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இவ்வளவு நாட்களும் அவர் வந்து தன்னை ஒரு நிழல்லே வச்சிருந்தார்ல, யாரோ ஒரு நிழல்லே இருந்தார்ல, அந்த நிழல்ல இருந்து தான் வெளியே வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அவர் கருதுகிறார். அவருடைய அனுபவத்தை அவர் இந்த தேர்தலில் காட்டுவார்.